Hi friends, welcome back to C Drive. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா ஒரு கார் வித்தா டீலருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும். கார் டீலர் இன்கம் சீக்ரெட். சோ இத உண்மை தெரிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஒரு சந்தேகம் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். நாம ஒரு 10 லட்சம் ரூபாய் கார் வாங்குறோம். அப்போ ஷோரூம்க்கு வந்து 2 லட்சமா 3 லட்சமா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது. பல பேர் நினைப்பாங்க ஒரு கார் வித்தாலே டீலருக்கு வந்து சம காசு. ஆனா உண்மை அதுவா? இல்ல டீலர்கள் வேற எங்க இருந்தா பணம் சம்பாதிக்கிறாங்களா? இன்னைக்கு ஒரு கார் டீலரோட வருமான ரகசியங்கள் என்ன அப்படிங்கறத முழுசா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ முடியும் போது அடுத்த தடவை கார் வாங்க போறப்போ ஷோரூம்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சோ முதல் விஷயம், ஒரு கார் வித்தா லாபம் எவ்வளவு? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஷோரூம் கார் தயாரிக்காது. கார் தயாரிக்கிறது கம்பெனி. உதாரணத்துக்கு மாருதி, ஹுண்டாய், டாடா, மஹேந்திரா இந்த மாதிரி நிறுவனங்கள். டீலர் என்ன பண்றாரு? கம்பெனியிடம் இருந்து காரை வாங்கி நமக்கு விற்கிறாங்க. இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் கார் எடுத்துக்கலாம். அந்த கார்ல டீலருக்கு பொதுவா 3% இருந்து 8% வரைக்கும் மார்ஜின் இருக்கலாம். அதாவது சுமார் 30,000 இருந்து 80,000 வரை. நான் சொல்றது உதாரணத்துக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் கார்ல சொல்றேன். இதுவும் எல்லா கார்லயும் ஒரே மாதிரி இருக்காது. பிராண்டுக்கும் மாடலுக்கும் மாறும். சில நேரங்கள்ல மாத டார்கெட் அடையணும்னு அந்த கம்பெனி போனஸ் கூட கொடுப்பாங்க. சோ டீலரோட முதல் சீக்ரெட் இன்கம் அது பார்க்கலாம். இப்போ அதாவது கார் வித்ததுல மட்டும் லாபம் வந்தா போதாது. அதனால டீலர்கள் ஆக்சசரிஸ் நல்ல லாபம் பார்க்கறாங்க. சீட் கவர், ஃப்ளோர் மேட், டோர் வைசர், குரோம் கிட், ஃபாக் லேம்ப் இதெல்லாம் ஷோரூம்ல கண்டிப்பா வாங்க சொல்லுவாங்க. ஒரு 5000 பொருளுக்கு சில நேரம் 2000 வரை மார்ஜின் கூட இருக்கலாம். அதனால தான் சார் இந்த ஆக்சசரிஸ் போட்டா கார் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்லாம் நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இன்சூரன்ஸ் சீக்ரெட். இப்போ இன்சூரன்ஸ் நீங்க வெளியில இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஆனா பல ஷோரூம்ல சார் இங்கேயே எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்தும் கமிஷன் கிடைக்கும். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு ஆயிரக்கணக்கில் கமிஷன் கிடைக்கலாம். அதனால சில சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் இன்சூரன்ஸை அதிகமா புஷ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபினான்ஸ் சீக்ரெட். இப்போ ஃபினான்ஸ் கார் லோன் போட்டு வாங்குறவங்க அதிகமா இருக்காங்க. சோ நீங்க நேரா பேங்க் போய் லோன் வாங்கலாம். ஆனா ஷோரூம்ல என்ன சொல்லுவாங்க? சார் நாங்க அரேஞ்ச் பண்றோம். ஏன்? பேங்க் அல்லது பினான்ஸ் கம்பெனில இருந்து கமிஷன் கிடைக்கும். சில நேரத்துல பினான்ஸ்ல கிடைக்கிற கமிஷன் கார் மார்ஜினை விட அதிகமா கூட இருக்கலாம். அதனால தான் லோன் ஆப்ஷன்ஸை அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஒய் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கால் யூ ரிப்பீட்டட்லி. எதனால சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் வந்து உங்களை திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காரு? ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? ஷோரூம்ல நீங்க விசாரிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு கால் வரும். அடுத்தது அப்புறம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும். அப்புறம் ஆஃபர் மெசேஜ்னு சொல்லி போடுவாங்க. அப்புறம் எப்போ புக் பண்ண வரீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் இதனால இவ்வளவு ஃபாலோ பண்றாங்க? ஏன்னா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்க்கு இன்சென்டிவ் இருக்கும். ஒரு மாசத்துக்கு 10 கார் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் இருக்கும். 9 கார் வித்திருந்தா 10வது கஸ்டமர் நீங்க தான். அதனால தான் சார் இன்னைக்கு புக்கிங் போட்டா ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் மந்த் எண்ட் சீக்ரெட். இதுல இன்னொரு சீக்ரெட் இருக்கு. மாச கடைசியில ஷோரூம்க்கு போய் பாருங்க. சேல்ஸ் டீமுக்கு வேர்வை கொட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா டார்கெட் வந்து அவங்களுக்கு முடிக்கணும். கம்பெனில போனஸ் வாங்கணும். அதனால சில நேரத்துல மந்த் எண்ட்ல நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால தான் சில கார் எக்ஸ்பெக்ட் என்ன சொல்லுவாங்க? மாத கடைசியில பிரைஸ் கேட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் ஏன் வந்து ஒரு சில ஸ்பெசிபிக் வேரியண்ட்டை வந்து நம்ம கிட்ட புஷ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஒரே கார்ல 4 வேரியண்ட் இருக்கும். ஆனா சேல்ஸ்மேன் ஒரு குறிப்பிட்ட வேரியண்ட்டை மட்டும் நம்மகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவருக்கு அது பிடிச்சதுனால இல்ல, அந்த வேரியண்ட்டுக்கு ஸ்டாக் அதிகமா இருக்கலாம், அல்லது அந்த வேரியண்ட்ல மார்ஜின் வந்து அவங்களுக்கு அதிகமா கிடைக்கலாம், அல்லது கம்பெனிக்கு டார்கெட் இருக்கலாம். அதனால நாம வாங்குறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் டெஸ்ட் டிரைவ் சீக்ரெட். டெஸ்ட் டிரைவ் கார் ஓட்டிட்டு வந்ததும் சார் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சூப்பர்னு சொன்ன உடனே அவரோட மனசுல கஸ்டமர் வந்து பாதி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணிடும். ஸோ டெஸ்ட் டிரைவ்ங்கிறது கார் காட்டுறதுக்கு மட்டும் இல்ல, கஸ்டமர் வாங்குற மூடு அதை கிரியேட் பண்றது. அது ஒரு டெக்னிக் தான். சரிங்களா? அப்புறம் கார் டெலிவரி பண்ற நாள்ல என்ன நடக்கும்? அது வந்து டெலிவரி டே சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து பலூன் இது பண்றது, கேக் கட் பண்றது, போட்டோ எடுக்கிறது, ரிபன் கட்டிங், கிளாப் பண்றது, ஃபேமிலி செலிப்ரேஷன் எல்லாமே சூப்பர் தான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு. கஸ்டமர் ஹாப்பியா இருந்தா ரிவ்யூ நல்லா வரும், ரெஃபரல் வரும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அதனால டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க கிராண்டா பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம்
யூஸ்டு கார்ஸ் அதுதான் பெரிய பிசினஸ் சரிங்களா. பல பேர் நினைக்கிறது நியூ கார் சேல்ஸ்ல தான் பெரிய பிசினஸ் நினைப்பாங்க. ஆனா சில டீலர்ஸ் யூஸ்டு கார்ஸ்லயே அதிக ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தர் கிட்ட 4 லட்சத்துக்கு வாங்குறாங்க, சின்ன ரிப்பேர் பண்றாங்க, அதை வந்து 4.25 லட்சம் அல்லது 5 லட்சத்துக்கு விற்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய இன்கம் சோர்ஸ் சரிங்களா. அப்புறம் வெயிட்டிங் பீரியட் கேம். சில நேரத்துல சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாரு, சார் இந்த மாடலுக்கு வந்து 6 மாசம் வெயிட்டிங் பீரியடு, ஆனா உடனே வேற வேரியன்ட் சஜஸ்ட் பண்ணுவாரு. ஏன்னா ஸ்டாக்ல இருக்கும் காரை சீக்கிரமா அவங்களுக்கு விற்கணும். அதனால வெயிட்டிங் பீரியடையும் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியா தான் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க சரிங்களா. ஸோ இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க கார் வாங்கும்போது சேல்ஸ்மேன் சொன்னதை எல்லாம் கேட்டீங்களா, அல்லது எனக்கு தெரியும் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க நெகோசியேஷன் பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் போனஸ் சீக்ரெட். உங்க பழைய காரை கொடுத்து புதிய கார் வாங்குறீங்கன்னா ஷோரூம்ல என்ன சொல்லுவாங்க, சார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, இதுலயும் இன்கம் இருக்கு உங்களுக்கு. பழைய காரை வாங்கி ரீஃபர்பிஷ் பண்ணி விற்கலாம், அல்லது யூஸ்ட் கார் டீலருக்கு கூட அதை விற்பாங்க. அதனால எக்ஸ்சேஞ்ச் டீல்லையும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சர்வீஸ் சென்டர் தான் ரியல் கோல்ட் மைன். இப்ப முக்கியமான விஷயம், பல பேர் கார் சேல்ல தான் பெரிய ப்ராஃபிட் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே கோல்ட் மைன் எது தெரியுமா? சர்வீஸ் சென்டர் தான். ஒரு கார் 10 வருஷம் ஓடலாம், ஆனா அந்த 10 வருஷத்துக்கும் சர்வீஸ் வரும், ஆயில் சேஞ்ச் வரும், பிரேக் பேட் சேஞ்ச் வரும், பேட்டரி சேஞ்ச் வரும், டயரு, ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ இங்கே தான் அவங்களுக்கு தொடர்ச்சியா இன்கம் வருது. அது வந்து ரெக்கரிங் இன்கம் அவங்களுக்கு. அதனால சில டீலர்ஸ்க்கு சேல்ஸை விட சர்வீஸ் ரெவன்யூ தான் அதிகமா இருக்கு. ஸோ அப்படின்னா நண்பர்களே, கார் டீலர்ஸ் கார் விற்கிறத மட்டும் அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. அவங்களோட இன்கம் சோர்சஸ் காரோட மார்ஜின், கம்பெனி போனஸ், ஆக்சசரிஸ், இன்சூரன்ஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கல்ல கார்ஸ், அது எக்ஸ்டெண்டட் வாரண்டி, சர்வீஸ் சென்டர், ஸ்பேர் பார்ட்ஸ், இது எல்லாத்துலயுமே சேர்த்து தான் ஒரு டீலர் பிசினஸ் ஓடுது. அடுத்த தடவை கார் வாங்க போறீங்கன்னா எதுக்கு என்ன சார்ஜஸ் போடுறாங்கன்னு கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கார் வாங்க போறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சி டிரைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.